ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் சுவையான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கு ஒரு சைட் டிஷ், ரொம்ப ஈஸியானது. இட்லிக்கே வந்து இது நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இட்லி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கிறேன், ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து கடுகு, உளுந்து, பெருங்காயம் போட்டுக்கணும். எண்ணெய் சுட்டுருச்சு, கடுகு வந்து ஹையில் இருக்குது. இப்போ உளுந்து போட்டுடலாம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் ஒரு 4-5 எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வந்து இப்போ வதக்கிடலாம். இதை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அடுத்து அது போடணும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ இந்த தக்காளி போட்டுடலாம். நான் இந்த சட்னி வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 பேர் வந்து நம்ம சாப்பிடலாம். கூட வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் வெங்காயம், கூட கொஞ்சம் தக்காளி போடணும். இதில் நமக்கு என்னென்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக நமக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நம்ம வந்து சால்ட் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதை இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் காரத்தோடு சேர்த்தி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ப்ளெயின் சில்லி பவுடர் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம திருப்பி கடைசியில் போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வாசனை வருது. நீங்கள் வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து வேண்டாம், காரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவோட கூட நம்ம நிறுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் நான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். நல்லா கொதித்து வந்துடும். கடைசியில் நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதில் ஒரே ஒரு டிப்பு என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம ஒரு 2 கிளாஸ்லேருந்து ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு, அந்த உப்பு, அந்த காரம் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தண்ணி ஆகிட்டாலும் நம்ம வந்து ஒரு டிப் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் கடைசியில். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆனால் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு வந்து காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. சால்ட்டு தான் பத்தலை, அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் சால்ட் போடுறேன். போட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதிச்சிருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு பச்சை வாசனை போகணும். எவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்றது நம்ம கேட்டோம்னா, இதுக்கு வந்து அந்த மிளகாத்தூள் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ நான் மீன்வாயில் பாருங்கள், இதுக்கு வந்து நான் இட்லி ஊற்றிருக்கேன். இந்த இட்லி வந்து ஆக்சுவலி வந்து நான் இன்றைக்கி சாதாரண இட்லி அரிசியோடு சேர்த்தி நான் வந்து கவனி அரிசி
ரெட் கலராக இருக்கும். கவனி அரிசி அது ஒரு டம்ளர், இது ஒரு 3 டம்ளர், அது ஒரு டம்ளர் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ரெட்டிஷ்ஷாக இருக்கும் நடுநடுல. ஸோ இந்த இட்லி தான் இன்றைக்கி. இப்போ நான் ஊற்றியாச்சு, நான் மூடி வைக்கிறேன், வேகட்டும். ஸோ தக்காளி சட்னி வித் இட்லி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக கொதிக்குது. இப்போ நம்ம இதுக்கு மல்லித்தலை, கொரியாண்டர் லீவ்ஸு இது போட்டோம்னா நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இப்போ கண்டிப்பாக மல்லித்தலை போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சட்னி ஆக்சுவலி இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இது நமக்கு இது தண்ணியாக அந்த இட்லியோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது தண்ணியாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிப் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக இட்லி மாவு நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இது நல்ல உப்பு புளி காரம் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம லைட்டாக ஒரு லைட்டாக நான் கொஞ்சமாக இந்த ப்ரௌன் சுகர் லைட்டாக நான் போடுறேன். இந்த டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன்.